மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சாரதா வந்து பரிமாறிட்டு இருக்காங்க, விஜய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா பண்ண மாதிரி இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆல்ரெடி கங்கா புருஷன் அவரும் எனக்கு ஒரு பையன் தான், நீங்கள் ரெண்டாவது பையனாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்கா கிட்ட வந்து சாரதா சொல்கிறாங்க, தங்கமான பையனாக இருக்கான், நான் அந்த பையனை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பெரிய உலகத்தில் அந்த மாப்பிள்ளை 2 வேளை சாப்பாடு போட்டால் பெருசாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடி இப்படி பேசுகிற, அந்த புள்ள எவ்வளோ தங்கமான பிள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், அடுத்த வேலைக்கு கூட காசு வந்து நம்ம கையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்க்கா இப்படி சொல்கிற, அவர் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், நான் அவரை பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதுக்குடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கங்காவை திட்டுறாங்க. பாட்டியும் தான், உனக்கு பொறாம, உனக்கு நீ இந்த மாதிரி லைஃப் ஆசைப்பட்டு நினச்ச, ஆனால் உனக்கு கிடைக்கல, உன் தங்கச்சிக்கு கிடைச்சோன்னு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கோவமாக போயிடுறாங்க. அடுத்த சீனில் விஜய், காவேரி, சாரதா 3 பேருமே வாக்கிங் வந்திருக்காங்க. அப்போ அத்தை டெய்லி இப்படி கொஞ்சம் டைம் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேருமே வாக்கிங் வரதை பார்த்துட்டு காவேரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே காலத்துக்கு இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து கொடைக்கானலில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அந்த பசுபதி பிடுங்கினது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய்கிட்ட. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.